நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா, ட்ரெடிஷ்னல் லுக்கில் யூனிக்கான டிசைன்ஸில் வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கான ஐடியாஸோட இந்த வீடியோஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு ட்ரெடிஷ்னல் அப்படின்னு போயிட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது கோட்யார்ட் தான். இந்த கோட்யார்ட் வச்ச வீடு அப்படிங்கிறது முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்ற வச்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா வெளிச்சத்துக்காகவும், அதே மாதிரி நடுவில் அந்த கோட்யார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனில் இருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கும், ஓப்பனாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே கோட்யார்ட் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி பண்ணிவிட்டு, ஆனால் மேலே இருக்க ஓப்பனை வந்து நம்ம எம்எஸ் யூஸ் பண்ணி இல்லை எஸ்எஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறோம். அதே இதில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம அடைச்சிடுறோம் அந்த முத்தத்தை. இதில் வெறும் வெளிச்சம் மட்டும் நமக்கு கிடைக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா மட்டும் மழை பெய்கிற நேரங்களில் நமக்கு ஓப்பனில் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை மழைநீர் சேகரிப்பு இந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னும் போது நம்ம இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டைல் வந்து மெயினாக ஆத்தங்குடி டைல், ஹேண்ட்மேட் டைல்ஸு. அதுதான் நமக்கு ட்ரெடிஷ்னல் லுக் இந்த மாதிரி கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பழைய தூண், உடன்லேயும் இருக்குது, கல் தூணும் இருக்குது. ஒரு பழைய தூண்களில் பழைய காலத்துலலாம் தூண் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துகளுக்கும் தூண் வச்சு இருக்கும் வீடு அப்படின்னு. இப்போயுமே காரைக்குடி சைடெலாம் இந்த மாதிரி இருக்குது நிறையா. நமக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா தூண் வச்சு இந்த மாதிரி செட்டிங்ஸ் அமைச்சு தர்றது தான் இந்த மெத்தட். ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும் இதுலேயும். அடுத்து பார்த்துட்ருக்கிறது வந்து கோட்டா ஸ்டோன்ஸ். கோட்டா ஸ்டோன்ஸுங்கிறது ஒரு கிரானைட், அதே மாதிரி மார்பிள், இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் தான் இந்த கோட்டான்றது. இது ராஜஸ்தானில் கோட்டான்ற இடத்துல இது கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து கோட்டா ஸ்டோன் சொல்லுவாங்க. இது வந்து லெதர் ஃபினிஷில் இப்போ வந்துகிட்ருக்கு. இதில் 6 கலர்ஸோ என்னமோ தான் இருக்குது. 4 to 6 தான் இருக்குது கலர்ஸே. இது வந்து எல்லாமே மைல்டான கலர்ஸ் தான். இது வந்து நமக்கு தர வழுக்காது, க்ரிப் இருக்கும். கோயில்களில், காலேஜு, இந்த மாதிரி படிக்கிற இடங்கள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த கல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு. டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்கும் அதோட டெக்ஸ்சர் வந்து. இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்னதுன்னா, தேக்கிலேயே நம்ம எல்லா ஆர்ச் ஒர்க் எல்லாமே ஒரு வீட்டில் நம்ம ரூமுக்கு ஒரு இடத்துக்கு இன்னொரு ரூம் போகிறது, பூஜை ரூம் இந்த மாதிரி வைக்கிற இடங்கள்ல இந்த ஆர்ச் மாதிரி வர ஓப்பன்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய தேக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி லேயர்ஸ் நிறையா யூஸ் பண்ணோம்னா, நிலத்தேக்கில் வந்து லேயர்ஸ் நிறையா யூஸ் பண்ணி பெருசாக காமிச்சோம் அப்படின்னாலே நமக்கு தானாக ட்ரெடிஷ்னல் லுக் கிடச்சிரும் வீட்டுக்கு. எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கணும். தேக்கிலே நிறையா ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரெடிஷ்னல் லுக் கிடச்சிரும். நம்ம கட்ட போகிற இன்டீரியர்ஸ் வீட்டில் வந்து நம்ம சாதாரணமாக எப்போயும் போல் ட்ரெடிஷ்னலான வீடு அப்படின்னா நம்ம எப்படி டிசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி வாஸ்து பார்த்து டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற இன்டீரியர்ஸ் தான் மெயினாக ட்ரெடிஷ்னல் லுக்கே கொடுக்கும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லேருந்து பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சின்ன நுணுக்கமான வேலைகள்லேருந்து பெரிய வேலை வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்து பண்ணோம் அப்படின்னா, எல்லாமே உடன்லே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரெடிஷ்னல் லுக் தானாக கிடச்சிரும். நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிற லைட்டிங் வந்து வார்ம் லைட்டிங்காக வச்சுக்கணும். நம்ம நியூட்ரலும் யூஸ் பண்ணக்கூடாது, கூலும் யூஸ் பண்ணக்கூடாது. மொத்தம் லைட்டிங்கில் 3 வெரைட்டி தான், கூல், நியூட்ரல், அதே மாதிரி வார்ம். இந்த 3ல் நம்ம வார்ம் தான் யூஸ் பண்ணணும். வார்ம் எல்லோ லைட் வந்து நமக்கு எப்போயுமே ட்ரெடிஷ்னல் லுக் தான் கிடைக்கும். அதேமாதிரி மைண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இந்த ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் உடனில் முடிஞ்ச அளவுக்கு உடன் ஒர்க்கிலான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அங்கங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். அதே மாதிரி வாலில் வந்து இப்போ ஸ்டோன் ஒர்க் வச்சு வால் நிறையா வந்துருச்சு மார்க்கெட்டில். அந்த ஸ்டோன் ஒர்க் நிறையா இருக்க மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிற மாதிரியான ஸ்டோன்ஸே இருக்குது, நேச்சுரல் ஸ்டோன்ஸை. அதை வாங்கி நம்ம வாலில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். அதே மாதிரி ரெயிலிங், எங்கே ரெயிலிங் வருதோ அங்கெல்லாம் உடன் ரெயிலிங் யூஸ் பண்ணுங்கள். உடன் யூஸ் பண்ணலை அப்படின்னா உடன் மாதிரி இருக்க எம்எஸ்லேயும் பண்ணலாம் உடனை.
அந்த டெக்ஸ்சர் வர மாதிரி நிறைய அந்த மாதிரி இப்போ மார்க்கெட்ஸில் யூபிவிசி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸ் எல்லாமே உடன் ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். உடன் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வீடு அமைக்கணும் அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.